கமலஹாசன் போறாரு வாக்கு செலுத்துறதுக்கு, எல்லாம் வாக்கெல்லாம் பதிட்டு வெளியே வந்தோடனே ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, சார் மாற்றம் வருமா சார்? மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஐயோ ஐயோ பெரிய பிரச்சனை. இப்ப அதுதான் சோசியல் மீடியாவுல, ஓ ஏதோ ஸ்பை போல, டிஎம்கேல நம்ம ஸ்பையா இருக்காரு போல வரும் அப்படின்னு எல்லாருமே அங்க கத்துறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுதானடா அவங்க ஆட்சி, இதுதானடா அவங்க கொள்கை, இதா இப்படியா செய்யறது, ஜனநாயக நாட்டுல இப்படியா நீங்க நடந்துக்குவீங்க, பஸ் எங்க பஸ் எங்கன்னு அங்க கத்து தொடங்குறாங்க எல்லாம் சேர்ந்து. அண்ணன் அன்னைக்கு சும்மாவா சொன்னாரு, ஸ்டாலின் அங்கள் வீட்டையும் விசில் சத்தம் கேக்குதுன்னு. டிவி கேக்கு ஒரு ஓட்ட போடு, ஒரு குத்த குத்து. சிலவேளை இவரு விஜய் ரசிகர் யார் ஸ்டாலின், அவர் இந்த படம் பாக்குறவர். சிலவேளை அவரு ஒண்ணு விசிலுக்கு தான் அடிச்சாரோ தெரியாது. முதலாவது சூரியனுக்கு அடிச்சு விட்டேன். அதிகாரி வேலைப்பாடு பார்த்திருக்காரு. அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அதி உச்சமான உரிமை தான் வாக்களிக்கிற உரிமை. நேற்று நாங்க சொன்னாங்க, அந்த மக்கள் தங்களோட ஜனநாயக கடமை, தங்களோட கையில இருக்க பெரிய ஒரு ஆயுதத்தை இப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி செய்யும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வாக்காள பெருமக்கள், வாக்களித்து அனைவருக்கும் வணக்கம். ஆனா எனக்கு டவுட்னா, இப்ப தமிழ்நாட்டுல பரபரப்பா விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்க இந்த சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டுல தான் நடக்குதா, இல்ல இலங்கையில நம்ம வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்புல இருக்க தமிழர்கள் மத்தியில் நடக்குதான்னு டவுட். ஒரே பரபரப்பு, இங்கேயும் ஒரே பரபரப்பு. காலில இருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி என்ன, எக்ஸ்தலத்துல பதிவுகள் என்ன, பேஸ்புக்ல போஸ்ட் ஸ்டோரி என்ன, அடிச்சு பட்டைய கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம இலங்கை வாழ் மக்கள். என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப? அதுல வேற நேற்று நல்லூர் அடியில வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு, நானும் பார்த்தேன். என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்ல, நல்லூர் அடியை பற்றி சொல்ல போனோம். அது உஷாந்தன், இப்ப பிரதேச ஊறுப்பினர், ஊடகவியலாளர். அவர் ஊடகவியலாளர், நல்ல ஒரு வர்ணனையாளர். அப்படி அந்த ஊடகத்துறையில மிகவும் பிரகாசமா இருக்கக்கூடிய ஒருவர். அவர் நேற்று அந்த கருத்தை, ஒரு தமிழனா இருந்திருந்தா கமலஹாசன் பதிவை பகிர்ந்திருக்க மாட்டாருன்னு சுமந்திரன் அந்த கருத்து பகிர்ந்தது போட்டு அவர் அதை சொல்லியிருந்தார். அவர் உண்மையில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானர்களுக்கு ஆதரவாக அந்த அது உண்மையில இப்ப வடக்கு கிழக்கு மற்ற புலம்பெயர்ந்த நாடுகளை பொறுத்தவரையில் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கான ஆதரவு, அவரோட கூட பயணிக்கிற போக்கு வந்து தமிழ் தேசியம் சார்ந்து இருக்குது. அது சரி. மற்றது நேற்று அந்த உஷாந்தன் சொன்னது சுமந்திரன் அந்த இதை தான் எத்தனை பேர் எங்களுக்காக உயிர் துறந்தார்கள் என்பது தெரியும். ஆனால் சில பேர் போலியான விஷயங்களோட 3 மணித்தியால உண்ணாவிரதங்கள் இப்படியான கனவேலையை செய்தார்கள். ஆகவே இது தொடர்பில் பகிர்ந்த தொடர்பில் நீங்க அவைகிட்ட தான் கேட்கணும். ஆனால் உண்மையான தமிழனா இருந்தால் அதை செய்திருக்க மாட்டோம். என்ன சொன்னால், ஒரு உணர்வுள்ளவர்கள் அல்லது இந்த மண்ணில இருந்து வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த யாருமே இப்படியான விஷயங்களுக்கு ஒரு காலமே துணை போக மாட்டார்கள். அதுல என்ன பிரச்சனை, அவர் சொன்னதுக்கு பார்த்தால் என்ன, சுமந்திரன் இருக்கிற கட்டித்தனம் என்றால் ஒரு கொள்கை இல்லாத ஆளுன்றதை நேற்று நிரூபிச்சுட்டார். அதை ஷேர் பண்றா போற டெலீட் பண்ணிட்டார். சம்பவமாயிருச்சு. இது ஒரு சம்பவம். கமலஹாசனே டோர்ச்சை விட்டு டிவி கடிச்சு டிவியை உடைச்சிட்டு கடைசியில டோர்ச் உள்ள டிவி இல்லாம போயிட்டு சூரிய வெளிச்சத்துல அமர்ந்தவர் தான் அவரு. இப்ப சூரிய வெளிச்சம் காவலாளியா இருக்கவர் தான் காவல் நாய், அறிவாலயத்தின் காவல் நாய். நாயன்னு சொல்லக்கூடாது உண்மையில. இல்ல, சாரி மன்னிச்சு கொள்ளுங்க மக்களே. நாயன்றது அது நன்றி உள்ள மிருகம், அது பண்பான மிருகம். அது உண்மையில இருக்க இந்த என்ன சொல்ற அந்த 5 அறிவுள்ள ஜீவன்கள் எவ்வளவோ ஒரு மரியாதையானது. ஒரு என்ன சொல்ற, அந்த வீட்டு ஓனர் இல்லைண்டா சாப்பிடாது, யாரும் தான் நேசிச்சாரும் இறந்தா சாப்பிடாது. அப்படியே ஒரு ரோசம் உள்ளது, மானம் உள்ளது, தன்மானம் உள்ளது நாய். அந்த நாய்க்கு கூட இந்த அந்த ரொம்ப இந்த கருத்து Facebookல நாங்க நிறைய இடத்துல பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. எப்படின்னா, நாய் பன்றிகளை போல கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் தமிழை போல வாழ்ந்து விடக் கூடாதுன்னு Facebookல பல பேர், தமிழகத்தை சேர்ந்த பல பேர் எழுதியிருக்காங்க. போன 2021 எலெக்ஷன்ல செந்தில் பாலாஜி ஊர்ல போய் செந்தில் பாலாஜியை ஒழிக்க வேண்டும், செந்தில் பாலாஜியை அழிக்க வேண்டும், எனக்கு வாக்களியுங்கள்னு ஒரு முகத்தை காட்டுக்குது. இப்ப செந்தில் பாலாஜி பக்கத்துல, அன்பான மக்களே செந்தில் பாலாஜிக்கு வாக்களியுங்கள். ஆனா இப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு காலைல ஒரு சம்பவம் நடந்துருச்சு.
கமலஹாசன் போறாரு வாக்கு செலுத்துறதுக்கு, எல்லாம் வாக்கெல்லாம் பதிட்டு வெளியே வந்தோடனே ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க, சார் மாற்றம் வருமா சார்? இவர் ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு. மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. மாற்றம் வருமா? ஆட்சி மாறும் சொல்றீங்களா? எந்த மாற்றமா? ஐயோ பெரிய பிரச்சனை. இப்ப அதுதான் சோசியல் மீடியாவுல ஏதோ ஸ்பை போல, டிஎம்கேல நம்ம ஸ்பையா இருக்காரு போல வேற அப்படின்னு எல்லாம் கலைச்சுக்கிட்டு இருக்காங்க. டில்சான் அவர் மட்டும் புலம்பல்ல, எங்கட கேப்டன் விஜயகாந்த், உண்மையில் அவர் மீது எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. என்றால் அவர் ஒரு மிகவும் ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதர். அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வந்து, அண்ணன் ஆட்சியில எல்லாம் நல்லா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை தொழில் இல்ல, பெண்கள் பாலியல் வல்லுறவை நீடித்து கொண்டிருக்கிறது ஸ்டாலினை பக்கத்துல வச்சுட்டு, ஸ்டாலின் அவங்களோட ஸ்பைத்தா அவங்க சொல்றாங்க அவ்வளவுலாம் இல்ல, ஒரு சின்ன குற்றச்சாட்டு தான் இருக்குன்னு தாண்டி குற்றச்சாட்டை போட்டு உடைச்சிட்டு அந்த மனுஷன் மூஞ்ச பார்க்கல என்ன நடக்க போகுது அப்படி. சோ கட்சியில இருந்து பல பேர் ஒற்றுமையா நாங்க வாக்கு சேகரி ஸ்டாரோடு கடைசியா போனவங்க தான் காலை வாரி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மனுஷனுக்கு இந்த அந்த அம்மா கதைச்சதை பார்த்து தலையிலேயே மடிக்கல, அப்புறம் அதுல இருக்கிறது வேற பிரச்சனை. தலையிலேயே மடிக்கல, ஒன்று மடிக்கலாம் தால் பார்த்துட்டு இருந்துட்டு போனதுதான். திருப்பரங்குன்றத்துல அது பரவாயில்ல, திருப்பரங்குன்றத்துல தான் வேண்டா விளக்கேத்து போவான். என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றத்துக்கு எதிர் ஸ்டாலின் தெரியாது, அவன் போனா விளக்கேத்து போவான். இப்படி அல்லோல கல்லோல படக்குள்ள ராகுல் காந்தி பேச்சாரத்துக்கு வந்தது. ராகுல் காந்தி இங்கிலீஷ் கதைக்க போக செல்வ பிறந்தகை தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் அவருக்கு வந்து தமிழை சொல்லாம அவங்களுக்கு தேவையான மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவாங்க. கிட்டத்தட்ட நீண்ட காலம் 20 வருடங்களுக்கு மேலாக இருந்த திமுகவோட இருந்த கூட்டணியிலிருந்து முதன்முறையா திமுகவோட மேடையை பகிர்ந்து கொள்ளாத ஒரு சந்தர்ப்பம். ராகுல் காந்தி ஸ்டாலினை கணக்கெடுக்கவே இல்லை, ஒரு இடத்துலயும் ஸ்டாலினோட போகல. அதுக்கு பிறகு செல்வ பிறந்த தமிழ்நாட்டு மாநில காங்கிரஸ் வந்து திமுக ஒரு பி டீம் காங்கிரஸுக்குள்ள. இப்படி அல்லுவல கல்லுவலப்பட்டு காங்கிரஸ்ல போட் ஃபுல்லா அங்க போயிட்டான். அங்கதான் அந்த ஏரியாவுக்குள்ள. அந்த ஏரியா இன்றைக்கு தமிழ்நாட்டுல பொது விடுமுறையா தீபாவளியா என்னண்டே விளங்குது இல்ல. அப்படி யாருக்கு சனங்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இந்த டைம்ல சொல்ல வேணும் என்னன்னு சொன்னால், அந்த மக்கள் அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டில்சான். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியா அந்த வேட்பாளரை நிக்கக்குள்ள தேர்தல் டைம்ல என்ன உத்திகளை மஹிந்த ராஜபக்ச கையாண்டாரோ அதே அவ்வளவு உத்திகளையும் தமிழ்நாட்டுல திமுக பொலிச வச்சு செய்தது. ஒரே குடும்பங்கிறது அப்படித்தானே, குடும்ப ஆட்சினாலே அப்படித்தானே, எதுனாலும் செஞ்சுக்கலாம். அதுக்குள்ள ஒன்றும் தெரியாத மாதிரி பேபி மாதிரி வந்து லைன்ல நிக்கிறார். அந்த ஆனா இப்ப அவர நிலைமணி லைன்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். திமுக கடைசி ஆயுதம் கண்டெய்னர் ரோட்ல விட்டு அந்த வீடியோ எல்லாம் இதுல பாக்கல, நீங்க பாருங்க. அப்படியே தயாரிச்சு அவங்க கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காங்கன்னா, இது ஏதோ இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல நாங்க இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு டிராபிக் இப்படி இருக்கே, இது என்னத்தினால இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழகத்தை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் வீடியோ போட்டிருக்காங்க. அது மாத்திரமல்ல, நேத்து நைட்ல இருந்தே அவங்க வாக்குகளை செலுத்துறதுக்காக ரொம்ப ஆர்வமா மக்கள் எல்லாருமே அவங்க மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்து நிக்கிறாங்க. ஆனா பஸ் இல்ல, எல்லாருமே அங்க கத்துறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுதானடா அவங்க ஆட்சி, இதுதானடா அவங்க கொள்கை, இதா இப்படியா செய்யறது, ஜனநாயக நாட்டுல இப்படியா நீங்க நடந்துக்குவீங்க, பஸ் எங்கடே அங்க கத்து தொடங்குறாங்க எல்லாம் சேர்ந்து. ஒரு கட்சியிட பேரை சொல்லி கத்துறாங்க. இந்த அவங்க மக்கள் கத்துறது திருட்டு திமுக, அடே ஸ்டாலின் வெளியே வா, அந்த மரியாதை குறைச்சல. ஏன்னா கோபம் அந்த மக்களுக்கு, மக்கள் இருக்கோ. உண்மையில இதுல தமிழகத்துல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெருந்தன்மையா நடந்திருக்கணும். அவ்வளவு பேருந்துகளுக்கு நடத்துனர் இல்ல, பேருந்துகள் நிக்குது, மக்களும் கிட்டத்தட்ட நீண்ட தூரங்கள் அவளுக்கு காத்திருந்தது. உண்மையில ஒரு பெரிய பரிதாபமான விடயம். நேற்று நைட்லயும் சரி, இன்னைக்கு காலையிலயும் சரி, மக்களுக்கு போயிட்டு அவங்களோட ஜனநாயக கடமை நிறைவேற்றுறதுக்கு இந்த பொது போக்குவரத்து ஒரு பாரிய பிரச்சனை அமைஞ்சிருக்கு. இப்ப கூட அங்கிருந்து கிடைக்கிற ரிப்போர்ட்ஸின் அடிப்படையில இன்னும் ஒரு மணித்தியாலங்கள் அங்க முடிய போகுது வாக்கெடுப்பு. அதனால
முடிஞ்ச அளவு 6 மணிக்கு முன்பதாக போயிட்டு எல்லாருமே வாக்கு செலுத்தணும்னு தான் இல்ல நேரம் இருந்தாங்க. நேரம் 2 மணித்தியாலங்களை கூட்டி தர சொல்லி இப்படி ஒரு நெருக்கடியில தலைவர் இருக்குன்னு தலைவர் அவசர விஜய் கடிதம் கொண்ட கேட்டுக் கொண்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்திற தலைவர் விஜய் அவர்கள் வழங்கி இருக்கிறார். அது தொடர்புல தேர்தல் ஆணையம் பரிசீலிச்சு கொண்டிருக்கு. ஆனா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. என்ன டில்சான், அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அதி உச்சமான உரிமை தான் வாக்களிக்கிற உரிமை. நேற்று நாங்க சொன்னாங்க, அந்த மக்கள் தங்களோட ஜனநாயக கடமை, தங்களோட கையில இருக்க பெரிய ஒரு ஆயுதத்தை இப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி செய்யும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. இப்ப இப்ப இதுக்கு மக்களுக்கு தொடர்பு இல்லைன்னா போக்குவரத்து ஆடுற கையில இருக்கு. இப்ப போக்குவரத்து ஆடுற கையில இருக்கு. இதுக்கும் தேர்தல் ஆணையம் அப்படா போக்குவரத்து அமைச்சரை முழுமையா போக்குவரத்தை கையகப்படுத்திருக்கணுமா? இது நான் சொல்றேனே, 2015 ராஜபக்ச போர்முலா தான் தமிழ்நாட்டுல இறுதி நேர போர்முலா. இறுதி நேரத்துல மைத்ரிபால சிறிசேன வெல்லுவாருன்னு எதிர்பார்க்கல ராஜபக்ச. எல்லாம் முடிஞ்சு நான் வெத்தி எல்லாம் முடிஞ்சு இருக்க கூட மைத்ரிபால சிறிசேன குருநாகல் எங்க யாரு எங்க சொல்ல பங்கரக்குளங்க இருந்துன்னு சொன்னாங்க. அப்படியான நிலைமையில மைத்ரிபால இது மஹிந்த ராஜபக்ச போர்முலா. ஆனா இப்ப அங்க இருந்து கிடைத்த தகவல் அடிப்படையில நிறைய இடத்துல நிறைய மோசடிகள் நடந்திருக்கு. அதை நான் நோட் பண்ணிக்கிட்டேன். என்ன நடக்குதுன்னு சொன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்துல வாணியம்பாடி வாக்குச்சாவடியில திமுகவுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் இடையில ஒரு மோதல் நடந்திருக்கு. 73வது வாக்குச்சாவடியில என்ன நடந்திருக்குன்னா, கள்ள ஓட்டு போட வந்திருக்காரு ஒருத்தர். அதை ஆதரிச்சு அந்த கட்சிக்காரங்க நிக்கும் போது தாவேகா உறுப்பினர் ஒருத்தர் சுட்டி காட்டுறாரு, பாருங்க இவர் சம்பந்தமே இல்லை இந்த இடத்துக்கு ஒரு கள்ள ஓட்டு போட வந்திருக்காருனோட 2 டீமும் அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஆழ்வார்பேட்டை வாக்குச்சாவடியில ஒரு பதட்டம் நடந்திருக்கு. வாக்குச்சாவடிக்குள் ஒரு சந்தேக நபர், தொகுதிக்கு தொடர்பே இல்லாத ஒரு மனிதர் அங்க போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நேரம் அவரை வெளியேற்றத்துக்கு ஒரு தரப்பு மறுத்திருக்கு. இல்ல இவர் இங்க இருக்கட்டும், இவர் இருக்கணும் அப்படின்னு ஒரே கலைக்கலப்பு ஒரு பதற்றமானதுக்கு அப்புறமா போலீசார் ராணுவத்தோட சேர்ந்து அவர் இழுத்து வெளியே தள்ளுறாங்க. அது மாத்திரமல்ல, ரொம்ப ஹைலைட்டான விஷயம் 2021 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு காலையில 11 மணி வரைக்கும் என்ன வாக்கு வீதம் பதிவாகி இருக்குன்னா அது கூட ஒரு கொஞ்சம் மாற்றமா தான் இருக்கு. 2021 11 மணிக்கு கிடைச்ச அப்டேட் படி 26.29 வீதம். 26ஆம் ஆண்டு இந்த வருஷம் 37.56 வீதமா பதிவாகி இருக்கு. 1 மணி அளவுல வாக்குகள் பதிவான விதத்தை பார்த்தோம்னு சொன்னா 2021 39.61 வீதம் வாக்கு பதிவாகி இருந்திருக்கு. இதே இந்த வருஷம் 56.81 வீதம் பதிவாகி இருக்கு. 3 மணி இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் நாம ஒளிப்பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் கிடைச்ச அப்டேட் 3 மணிக்கு கிடைச்ச அப்டேட் சொன்னா 70 வீதமான வாக்கு வீதம் பதிவாகி இருக்கு. இது எல்லாம் ரொம்ப வியப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடாப்பா இந்த முறை இது ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரோம் தான், வேவ், இது ஒரு அலை. நம்ம கூட காமே அடூர் அலை அப்படின்னு அதே மாதிரி ஒரு அலை தமிழகத்துல அப்படி உருவாகி இருக்கு. 21ஆம் ஆண்டு 55.35 வீதம் தான் 3 மணிக்கு கிடைச்ச அப்டேட். இதுதான் பெரிய அப்டேட். 70 வீதமான வாக்கு எல்லாம் செலுத்தி இருக்காங்க. இன்னும் 30 வீதமான வாக்கு தான் இருக்கு. டைமும் இருக்கு 6 மணி வரைக்கும். பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் ஒரு அளவுக்கு அதிகமான சொல்லப்படும். அந்த பேருந்துல வந்த வெளி மாவட்டங்கள்ல பணிக்கு போன பெண்கள் ஆண்கள் பலரை மறைச்சிருக்கிறீங்க. இப்ப உதாரணம் சொல்ல போனா அவங்களோட குடும்பம் வாக்களிக்கிற இடத்துல இருக்கின்ற மறந்துட்டாங்க. நீங்க மறைச்சது ஒரு ஆளை, அங்க விழப்போற போட்டு 4-5 விழப்போகுது. மாற்றங்கள் வருமா வர. அதை விட காரைக்குடியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அங்க நாம் தமிழர் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் பிரபு பிரபு அது உண்மையில ஒரு நாகரிகம். உண்மையில நான் அடிக்கடி சொல்றது, நாம் தமிழர் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான இந்த அளவு மோசமான அரசியலை கொண்டு வந்து விட்டது அந்த சாட்டை என்ற சேட்டை. அந்த சேட்டையை பார்த்தீங்களா, கை கொடுக்கறதுக்கே கூச்சப்பட்டு கொண்டு நிக்குது. அதுல அந்த சீமான் உண்மையில ஒரு பெருந்தன்மையோட அந்த கொளரையும் அந்த இது கட்டி அணைச்சு அது அவரோட பண்பு. உண்மையில அவர் எங்க ஆட கண்டாலும் அதை அவர் செய்து கொள்ற பெருந்தன்மை. ஆனா அந்த சேட்டையாலாம் சீமானுக்கு இந்த நிலைமை அல்லது இன்றைக்கு பெரிய ரேஸ்கான தொகுதிகள் இருந்திருக்கு. இந்த சாட்டை ஆறுன்றது இந்த ஆளுக்கு விளங்குது இல்லையா, இல்ல என்ன புதுநம்பம் விளங்குது இல்ல, இதான் எல்லாம் அது ஒரு பெரிய பண்பா இருந்தது. மற்றது விஜயிற குடும்பம்
தாய் மற்றும் தந்தை அவர்களோட உறவினர்கள் அனைவரும் அவர் வாக்களிச்சுட்டு வெளியில வர்றத தொலைக்காட்சியில பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆமா, நிறைய இடத்துல அந்த காட்சி பேசப்படுது. இவங்க எல்லாம் அந்த அணிஞ்சிட்டு போற அந்த ஸ்டைல், அந்த ஆடை, ட்ரெஸ் கோடு வந்து பட்டர் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட், அப்படி போனாலே தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ, நம்ம விஜய் மாதிரி தான் அவங்க போறாங்க, ஓட்டு இவ்வளவுதான் அப்படின்னு. நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டாங்க, ஏன் சார் இந்த 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 ஸ்டைல்ல வந்திருக்கீங்களே ட்ரெஸ் பண்ணி அப்படின்னு. அவரு கொஞ்சம் சமாளிச்சுட்டாரு. இல்ல, இது மாதிரி பல பேர் ட்ரெஸ் பண்றாங்க, அதெல்லாம் பெருசா இல்ல, நம்ம அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீங்க அண்ணாமலை அந்த அளவு விடுங்க, அவர் ஓகே. அவரு என்ன பிஜேபி முன்னாள் மாநில தலைவர், அவர் ஓகே. அவர் சொன்ன கதையில் அவர் முன்னையில் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தாருன்னு. எங்கட ஸ்டாலின் விஜய் உடுப்பு தானே போட்டு போனது. ஆமா ஆமா, அது காலையிலே இவ்வளவு காலம் மீடியாவுல. இவ்வளவு காலம் வேட்டியோட தடக்கி நடக்கிற ஸ்டாலின் இப்ப அவரும் இந்த டவுசர் சட்டு. சரிதானேண்ணா, அப்ப தேர்தல்ல பல விஷயம் இல்ல, அதுக்கு தான் அவரால் போட்டிருக்குது. இங்க அண்ணன் அன்னைக்கு சும்மாவா சொன்னாரு, ஸ்டாலின் அங்கள் வீட்டையும் விசில் சத்தம் கேக்குதுன்னு. டிவி கேக்கு ஒரு ஓட்ட போடு, ஒரு குத்து. சிலவேளை இவரு விஜய் ரசிகர் யாரு ஸ்டாலின், அவர் இந்த படம் பாக்குறவர். சிலவேளை அவரு ஒண்ணு விசிலுக்கு தான் அடிச்சாரோ தெரியாது. அவரு நிக்கிற தொகுதியில இருக்கிற வேட்பாளரோட அந்த என்ன ஸ்னேக் பாபு ஒன்று தெரியுது, துறைமுகம் தொகுதியில ஸ்னேக் பாபு. அந்த ஸ்னேக் பாபு காணவே இல்லை. அதானே அந்த 500 ரூபா கொடுத்தது எல்லாருக்கும், ஒவ்வொரு ஓட்டுக்கு 500 ரூபா ஸ்னேக் பாபு. அப்படி பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் 6 மணி வரைக்கும் என்ன நடக்குதுங்கிறது அப்டேட். ஆனா அதுல அந்த மக்கள் ஆதங்கத்தை பாருங்க. தேர்தல் பிரசாரம் நிப்பாட்டப்பட்டிருக்குது. இப்ப உண்மையில இந்த கருணாநிதி எப்படி எம்ஜிஆர் என்ற ஒரு பெரிய பெரும் புள்ளி தமிழகத்துல ஒரு என்ன பெரும் தலைவரை உடனடியாகவே அவரை தலைவர் அங்கீகரிச்சது கருணாநிதி. அதே போன்று விஜயும் ஒரு பெரிய ஸ்டார் தான், அதான் நடிப்பு துறையில் ஒரு பெரிய ஸ்டார் தான். விஜய்க்கு கொடுத்த அழுத்தம் தான் மக்கள் மத்தியில உண்மையா விஜயை நோக்கி பலரை திரும்ப வச்சது. இன்றைக்கு இவ்வளவு பேருந்து நிலையங்களை சுமூகமா பேருந்தெல்லாம் ஓட விட்டு இருந்தா, சிலவேளை ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுல அந்த வந்த ஒரு ஆள் மட்டும்தான் சிலவேளை விஜய்க்கு போட்டிருக்கலாம், மற்ற 3 பேர் தான் விருப்பங்களும். இப்ப நீங்க எல்லாத்தையும் தலைகளாக்கி, இப்ப இந்த ஆத்திரப்பட்டு எடுக்கிற முடிவு இருக்கு தானே, அது ஒரு ஆபத்தான முடிவுன்றதுக்கு இது நல்ல உதாரணம். நேற்று நான் அதுல சொன்னேன், நான் பழையவர்கள் மீண்டு வருவார்களோ அல்லது எல்லாம் கோவிந்தாவோ தெரியாது. ஆனா அந்த வாக்களிப்புன்றது டில்சான் ஒரு ஆபத்தான வாக்களிப்பு. மிக முக்கியமா வெளிநாடுகள்ல இருந்து வருகை தரவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க இந்த முறை. என்னைக்கும் இல்லாத அளவுக்கு வெளிநாடுகள்ல தூர நாடுகள்ல இருந்து எல்லாம் மெனக்கட்டு இந்த எலெக்ஷன்ல ஒரு மாற்றத்தை நாங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே வருகை தந்து அவங்க வாக்குகளை பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இளைஞர்கள் ஜென்சிங்கிற படையே பட்டாளமே காலையில இருந்தே அவங்களுக்கு நீங்க வைக்கிற பேர் தற்கூரி என்று. அவங்க எல்லாம் டாப் போஸ்ட்ல இருக்கிறாங்களா, குறைஞ்ச அவங்களோட சேலரிகள், அவங்களோட நிலைகள், அவங்க இருக்கிற அவங்க வேற லெவல்ல இருக்கிறாங்க. உங்களுக்கு ஓட் போடலைன்னா அவன் தற்கூரி அல்லது பிஜேபி, அது ரெண்டு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அது திமுக கொத்தடிமைகளும் அதுல தொங்கு சதைகளா தொங்கி கொண்டிருக்கிற அந்த கொஞ்சம் ஆய்வாளர்களும் சொல்றது. நீங்க சொன்ன கருத்து டில்சான், விஜய்க்காக வெளிநாடுகள் இருந்து சுமார் 20 லட்சம் பேர் வாக்களிக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான விமான நிலையங்களூடாக 17 தொடக்கம் 19 லட்சம் மக்கள் வெளியே வந்திருக்கலாம், வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கலாம் ஒரு வாரத்தில் என்று சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று உறுதிப்படுத்தப்பட்டு சொல்லப்படுது. இப்ப என்ன சொல்லுங்க, இங்கதான் இந்த வாக்களிப்பை நீங்க கவனமா பார்க்கணும். எல்லா ஆய்வாளரும் சொன்னது 20 தொடக்கம் 23 விஜய்க்கு இருக்காது. ஓகே, அதை விடுங்க. இப்ப இந்த வார வாக்கள் யாருக்கு போட போறாங்க? இப்ப நாம் தமிழர் இருக்குது, ஏடிஎம்கே இருக்கு, டிஎம்கே இருக்குது. இப்ப நாம் தமிழரும் இந்த ரேஸ்ல இப்ப வர்றாக்கள்ல கணிசமான ஆக்கள் நாம் தமிழர் மத்திய கிழக்குல எல்லாம் அதிகளவான ஆதரவாளர் இருக்கு. இப்ப இந்த வர்ற வாக்கு பெரும்பாலும் திமுக அதிமுக போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 கட்சிகளை நோக்கி தான் நகரும். அதுல பெரும்பான்மையான வாக்குகள் ஒரு கட்சியை நோக்கி தான் நகரப்போகுது. கட்டாயம். அதே மாதிரி சர்வதேச ஊடகங்கள் அனைத்துமே இன்னைக்கு டிஎன் எலெக்ஷன் மீது ஒரு நல்ல கவனத்தை ஈர்த்திருக்காங்க. எப்படின்னு சொன்னா, அல் ஜசீரா இங்கிலீஷ் அவரோட ஒபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் ஒரு செய்தி, will another film star be able to sway the election in India's தமிழ்நாடு அப்படின்னு தாவேக தலைவர் விஜயோட புகைப்படத்தை போட்டிருக்காங்க. அதெல்லாம் வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் முடிவுகள் வந்தோன்னு தெரிய போது. இப்ப சொல்லுவாங்க இவர ட்ரம்ப் வாங்கிட்டார்,
இவர் Trump ரம்மோட ஆகிட்டார். கையாள செயற்படுறாரு. அழைக்க அடுத்த பாருங்க, ஆ, இன்னும் ஒன்று நடந்தது. யாரு? ம். திண்டுக்கல் சீனிவாசன் போய், திண்டுக்கல் சீனிவாசன் என்றால் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறு இருக்கிற தகவல். ஏடிஎம்கேல இருக்கிற முக்கியமானவர், மூத்த ஆ, அமைச்சர், அரசியல்வாதி. எங்க மெஷின்ல பட்டன் இருக்குன்றது எல்லாம் தடவை கிடவி ஏதோ ஒன்று அமர்த்தி விட்டது மனுஷன். கொஞ்சம் அந்த டைம்ல ப்ரெஷர் ஆயிட்டாரு போல அந்த இடத்துக்கு போனோட அத கொஞ்சம் பதற்றமாயிருக்காரு. அதோட இன்னும் ஒண்ணு நடந்தது. ஒரு வயசான அம்மா போய் அவ போய் சொல்லியிருக்கிறா வந்து 5வது அந்த இலக்கணத்துக்கு இலக்கத்துக்கு வாக்களிங்கண்டு போடுங்க. அந்த அம்மா போய் சொல்லியிருக்கிறா. அது என்ன இலக்கம், அது என்ன பிரச்சனை என்றால் ஆ, முழு பூத்திலையும் வந்து இந்த தரம் வந்து போலீசாரை விட இளைஞர்கள் மிக அவதானமா இருக்கிறாங்க. அவதானமா இருக்காங்க. ஆமா. அவ அந்த 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 ஒரு இளைஞன் நின்று இந்த அதிகாரி என்ன செஞ்சிருக்கிறான்னா, ஓ, முதலாவது இருந்த முதலாவது உதய சூரியனுக்கு அடிச்சு விட்டேன். அதிகாரி வேலைப்பாட பார்த்திருக்காரு. அந்த அதிகாரியை கலைச்சதோட பேருந்து நிலையத்துல இருந்து ஒரு அதிகாரி சொல்றாரு, எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, அப்ப நீ எழும்பு நட ஓடு, அவரை கலைக்கிறாங்க. அது சரி. மற்றது ராகுல் காந்தி வாழ்க்கையில முதன்முறையா திமுக கூட்டணிக்கு வாக்கு கேட்கல. ராகுல் காந்தி இருந்த வீடியோ பார்த்தா விடாங்க உங்களுக்கு, ஒரு வேற மாதிரி தான் கேட்கிறார். Vanakkam to everybody in Tamil Nadu. This election is an ideological fight between the Congress Party DMK alliance and the BJP AIDMK alliance. The BJP controls the AIDMK and they are trying to enter Tamil Nadu to destroy and attack Tamil culture, Tamil language and Tamil tradition. The AIDMK leadership is fully compromised by the BJP because of their corruption cases. Exactly how Trump has compromised Modi, Modi has compromised the leadership of the AIDMK and they want to rule Tamil Nadu through Delhi. Please vote for our alliance partners, for the Congress candidates and all other alliance partners. Workers should help the Congress candidate. Thank you very much. Vanakkam again. வாக்களிங்க. அது மட்டும் இல்ல, காலையில தமிழகத்துல முதல் வாக்கு போய் 6:54க்கு அஜித் போயிருக்கு. அஜித் அவர் வந்தோடனே இந்த இவர் இருக்கிறார் தானே, என்ன பேர் அந்த உங்களுக்கு தெரியும், அண்டு நாம சொன்ன அந்த ஈழத்தமிழரை மிகவும் தரக்குறைவாக ஜேம்ஸ் வாசன், ஜேம்ஸ் வாசன். இந்த ஆட்சியை தொடரட்டும் அஜித் சொன்னு சொல்லிவிட்டாரு. ஆமா ஆமா. அது எப்படின்னா, இப்ப காலையிலே பரபரப்பா ஓட் பூத்துக்கு வந்து அப்படி ஓட் பண்ணிட்டு வெளியே வந்தோட மயக்க நீட்டு இருக்காங்க. இவர் எந்த காரணம் சொல்லிடல. இதை எப்படி திரும்பிப்படுத்திருக்கான்னு சொன்னா நோ நீட். இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க, மாற்றம் வரணுமா சார் அப்படின்னு கேட்டோன்னு இவர் சொன்னாலும் நோ நீட்னு. கடைசியில அஜித் தரப்பு சொல்லிடுச்சு, நம்ம யாரும் அப்படி சொல்லல, அப்படி எதுவுமே யாருமே அப்படி சொல்லல, இது வந்து வேணும்னே ஒரு ஃபேக் நியூஸ பரப்புறாங்க அப்படின்னு அஜித் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இல்ல, இந்த ஜேம்ஸ் வசந்த பார்த்த நான் என்ன ஒரு கோரமான ஆள். என்ன இப்ப ஈழத்தமிழர்கள் அரசியல் கலைக்க கூடாது, உண்மையில இப்படி முகம் இருக்கக்கூடாது. உண்மையில உன்னோட நடிச்சவர் உடன் கலைஞர். சரி பாப்போம் மக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறதான் இவங்க எல்லாத்தோட நிலையும் இருக்கு. இன்னைக்கு ஓட் போட்டுட்டு நேற்று ஒரு பையன் நல்ல வீடியோ பாத்தீங்களா? பெரியம்மா அம்மா எல்லாரும் எங்கட இப்போ பிள்ளைகள் எல்லாம் கட்சியில பேர் சொல்லுது. அதான் பிரச்சனைங்க. அழகுது என்ன, இந்த அளவுக்கு இது ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்குது. தாத்தா பாட்டி அத்தை மாமா அண்ணன் அக்கா எல்லாரும் வணங்காம விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடணும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. பட் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. இதுல யாரு வெல்லுவா யாரு தோப்பான்னு அந்த வாக்களிப்பு வீதம் வந்து ஒரு நல்ல அறிகுறியா தெரியல. திமுக தண்ட கடைசி ஆயுதத்தையும் பயன்படுத்தினது. சென்ட் ஜோர்ஜ் கோட்டையை வந்து இனி துப்புரவு பணியை செய்து ராஜபக்ச ஓட முதல் பைலெல்லாம் தூக்கிட்டு ஓடுன மாதிரி இங்கேயும் ஓடுனான்னு எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கட்டில்தான் ராஜபக்ச தோற்றுட்டார். நான் இந்த லைஃப்ல இருக்கிறேன், தேர்தல் முடிவுகள் அறிவிச்சு கொண்டிருக்கிறேன். மைத்ரிபால சிறிசேன வின் பண்ணன்ற வெற்றி அறிவிப்பு எலெக்ஷன் கமிஷன் செய்யணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு பல ஒரு நெருக்கடி ஒன்று வந்துட்டு கப்புட்டுக்காக்கா வேற வேலை ஒன்று பார்க்க வழிகிட்டது. அந்த டைம்ல வந்து விசாட் அதில் எஸ்டிஎஃப் உடனடியா மைந்த தேசப்பிரியா நேரம் தேர்தல் ஆணையாளராக இருந்த உடனே அவர் இவங்களை வரவழைச்சு எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணி உடனே ரணில மைந்த அவுட் அனுப்புனதுன்னு ரணில் உத்தரவாதம் கொடுத்த, நீ உடனே வெளியில உனக்கு கொண்டு நடக்காண்டு
அதுக்கப்புறம் மைண்ட் அதுல இருந்து வெளியேறி போனது. அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை போமாட்டான் இருந்தது. இப்ப ஜோர்ஜ் கோட்டையில இருந்து இந்த ஆள் இருக்க போதோ தெரியாது இப்ப. அந்த மாதிரி நடக்குமோ தெரியாது. ஆனா இந்த எலெக்ஷன்ல வைகோ திருமாவெல்லாம் காணவே இல்லை. காணல, சத்தம் இல்ல, அவங்களோட சத்தங்கள் கேட்கக்கூடியது அல்ல. ஆனா இந்த தேர்தல் என்றது வந்து ஒரு தேர்தல் மாதிரி இல்ல, தமிழகத்துல ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. ம். ஆம், இந்த ஏதோ நல்ல தேர்தலை தான் ரொம்பவே இலங்கை மக்களும் விரும்பி ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன அப்டேட் நடக்கிறத நம்ம நாட்டு நடப்புல சொல்லிக்கிட்டோம். அதே மாதிரி நாட்டு முக்கியம். நட நாட்டு நடப்பு கூடாக தாய் தமிழகம். ம். இப்ப உண்மையில இந்த அரசியல் பண்பு எப்படி இருக்கணும் என்றால், இப்ப நாம் தமிழர் கட்சியில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி ஒரு கௌரவத்தோட நடந்து கொள்ளுங்க, எல்லாரோடையும் கண்ணியத்தோட நடந்து கொள்ளுங்க, எல்லாரும் முகம் பார்க்கவும். முகம் பார்க்கவனு நீங்க என்றது எங்கட ஆசை. நாங்களும் உங்களை பார்க்கணும். இதுல யாரிலையும் விருப்பு பொறுப்பு இல்லை. அதே மாதிரினா இன்னொன்று முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். நம்ம நாட்டில் நடந்திருக்க அந்த திரைசேரி அக்கசால எடுக்கப்பட்ட அந்த பணம் சம்பந்தமா தான் இன்னைக்கு பரவாயில்ல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. $2.5 மில்லியன் அது காணாம போன சம்பந்தமா இப்போ ஆஸ்திரேலியன் எம்பசியும் எங்களுக்கு உதவுறதுக்கு தயாராகி இருக்காங்களாம். இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரணை செய்யறதுக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு நான் டாபிக் ஒன்று கிடைச்சிருக்கு. இலங்கை எதிர்கட்சிகளுக்கு ரைட், வேணும்னு திருடு போயிருக்கு. நாமல் ராஜபக்சல இன்னைக்கு கிறிஸ் வழக்கு விசாரணைக்கு வந்தோம்னா இதுதான் கதைக்கிறாங்க. அர்ஜுன் மகேந்திரன் கொள்ளையடிக்கக்குள்ள இந்த சஜித் பிரேமதாஸ் அங்க இருந்தவர். அவங்களும் அதுலதான் இருந்தாங்க, ஒரு மினிஸ்டர் தான் அவர் அப்ப. ஆனா எது எப்படி இருந்தாலும்னா இது சம்பந்தமா கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சாதாரண விஷயம் இல்லைன்னா திரைசேரியில எங்கட பின்னூட்டத்துல நேற்று பல கருத்துக்களை சொல்லுங்கன்னு எழுதியிருந்தீங்க. அதாவது இந்த குறிப்பா அந்த இப்போ கூடுதலா அந்த வங்கிகள் மாவட்ட மட்டங்கள் கிராம மட்டங்கள்ல ஆக்களுக்கு அந்த கடன் கொடுக்குற போர்வையில பல வீடுகளுக்குள்ள போய் கொள்ளையில குறிப்பா மட்டக்களப்பு மாவட்டத்துல அது போன்ற சம்பவங்கள் பலது இடம்பெற்று கொண்டிருக்குதாம். வங்கி கடன் அறவிட வாரது போன்று வந்து அங்க கொள்ளைகளில் ஈடுபடுற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்குது. இது தொடர்புல போலீசாருக்கும் நீங்க அந்த தகவலை கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல புலனாய்வு அதிகாரிகள் இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்க. இந்த மக்களோட கருத்துக்களை நீங்கள் உள்ளடுங்கன்னு சொன்னால் நீங்க இதுல வர பல விஷயங்களை ரியாக்ட் பண்றீங்க. இதுக்கு ஒரு கால் ரியாக்ட் பண்ணுங்க. மட்டக்களப்புல பாரிய அளவுல கொள்ளைகள் இடம்பெறதாகவும் அவர்கள் கடன் வசூலிக்கிற போர்வையில வாரதாகவும் அறிய கிடைக்குது. நேற்று என்னோட ஒரு நண்பர் சொன்னார், அவங்க கோட்டெல்லாம் போட்டு சில பேர் வெள்ளை ஷர்ட் கருப்பு டவுசர் அப்படி கொஞ்சம் டிப்டாப்பா வராங்களாம். அவங்களே கொஞ்சம் அவதானமா இருங்க. உடனே நீங்க காவல்துறையில பதிவு செய்யுங்க. காவல்துறை பிரிவில் இது தொடர்பாக நீங்கள் இந்த விடயத்தை கொண்டு செல்லுங்க. நாட்டு நடப்பு இன்றைக்கு எங்களுடைய தாய் தமிழகமும் எங்கட ஒரு நாட்டுக்குள்ளதான் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். நாங்கள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள். அந்த உணர்வோட எங்களுடைய மக்கள் எப்போதும் சீரும் சிறப்போடையும் இருக்கணும். ஒரு வருத்தமான சம்பவம் தான். அவர்கள் வாக்களிக்கிறதுக்கு எனக்கு என்னடா பெரிய கவலை என்னடா டெல்சான், அந்த பெண்கள் எல்லாம் பல மணி நேரம் அந்த பேருந்து நிலையத்துல என்ன சொல்ற அவங்களோட எத்தனையோ சிரமங்கள் மத்தியில பெண்கள் வந்திருப்பாங்க. அந்த பெண்களை எல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் கதைச்சது போலதான் இந்த அரசாங்கம் பெண்களை மதிக்குது இல்லையே, அது மட்டும்தான் அண்ணன்கிட்ட இருக்கிற ஒரு கூறு. அந்த கூரை தான் நேற்று இன்றைக்கும் வந்துட்டோம் கடைசியா. இப்ப நாட்டுல ஆறு டெல்சா இப்ப வாழ்த்து சொல்றதுல அடிபடுவாங்க ஆறு முதலமைச்சர் ஆகினாலும். பாப்போம் இங்க இருக்கவங்க இப்ப என்ன எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு சிங்கள மீடியாஸ்லயும் இலங்கையில இன்னைக்கு இந்த டிஎன் எலெக்ஷன் சம்பந்தமா தான் நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கு, காணக்கூடியதா இருக்கு. இது எப்படியோ மே 4 தெரியும் மக்களுடைய தெரிவு என்னவா இருந்திருக்குன்னு. மே 4 மிச்சத்தை பேசுவோம். நிச்சயமாக ஆறு முதலமைச்சர் என்றதை பார்ப்போம். தமிழகத்தில் நள்ளிரவு தொடக்கம் இன்று வரைக்கும் அலைமோதும் கூட்டம். ஒற்று மாவட்டமும் பாக்கியில எல்லா மாவட்டமும் அப்படித்தான் இருக்குது. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. இதில் பல தமிழக உறவுகள் பார்க்குறீங்க. உங்களுக்கும் உங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். உங்களுடைய ஜனநாயக கடமைகளை நீங்கள் சரியாக செய்திருப்பீங்க. நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்த்தது என்னவோ அது நடக்கும்ன்றது நாங்களும் நம்புகிறோம். எல்லோருடைய நம்பிக்கையும் ஜனநாயகத்துக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்றது. யார் வந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல தயாரா இருக்கோம். அவர்களோட பயணிப்பதற்கும் தயாரா இருக்கிறோம். ஆனா சொன்ன வேலைகளை செய்திருங்க. ஒன்றும் டிலே பண்ணாம ஊழல்வாதிகள் அவங்க இவங்களை ஒரு கால் முடிச்சு கட்டிடுங்க. என்ன டெல்சா? கட்டாயம் மாற்றம் வருமா இல்ல இதே தொடருமா அப்படிங்கறத நாங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஓகே, நீங்க முடிச்சுக்கலாம். டெல்சான் கமலஹாசன் சொன்னது மாதிரி மாற்றத்தை நோக்கி நகருகிறது தமிழகம். அவர் பழைய மையத்துல இருந்த மாதிரி காய்ச்சி விட்டார். மாற்றம் மாப்பிள்ள மையத்தை மாதிரி காய்ச்சி விட்டார். சரி, இவ்வளவுதான் சம்பவம். நாங்களும் இந்த டைம்ல உங்களோட தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை நாங்க பார்க்க எங்களை நீங்க பாப்பீங்க. எல்லாருக்கும் பாய்.
பாய், டாடா பாய். வாழ்த்துக்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ்.